நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ரீசெண்டா எனக்கே நான் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு குரூப் ஓப்பன் ஆயிடுச்சு. குரூப் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கு. அங்க கீழ என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணுங்க, இல்ல கேஒய்சி லிங்க் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏபிகே ஒரு ஃபைல் வந்திருக்கு. இந்த ஏபிகே ஃபைல் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க ஃபோன் ஹேக் ஆயிரும். எந்த ஒரு பேங்க் பேரை போட்டு ஏபிகே ஃபைல் உங்க வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா, இமிடியேட்டா அந்த குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிருங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் அவர் தெரியாம கிளிக் பண்ணிட்டாரு. ஃபுல்லா அவரோட போனை ஹேக் பண்ணிட்டு எனக்கு அவரோட போன்ல இருந்து எனக்கு மெசேஜ் வருது. அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு. அவர் மெசேஜ் வந்து எனக்கு ஒரு 59,000 எனக்கு பணம் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது, எனக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒருத்தர் நல்ல பழக்கம் இல்லாம எப்படி பணம் கேட்பாங்க அப்படின்னு வச்சு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அன்னைக்கு ஈவினிங்கே அவர் ஒரு மெசேஜ் போட்டாரு. எனக்கு இந்த மாதிரி என்னோட போன் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, நீங்க வந்து எந்த பணம் அனுப்பிச்சாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாரு. ரொம்ப ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பேங்க் சம்பந்தப்பட்ட அப்டேஷன் இல்ல கவர்மெண்ட் அப்டேஷன் நீங்க இதுல போய் பண்ணுங்க அப்படின்னு வந்து எந்த ஒரு மெசேஜ் கவர்மெண்ட்டும் பண்றதில்ல, பேங்க்கும் பண்றதில்ல. அதனால நீங்க கண்டிப்பா அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நிறைய பேர் அதுல பணத்தை மிஸ் பண்ணிருக்காங்க. உங்க போனை ஹேக் பண்ணாம ஈஸியா உங்களோட பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துட முடியும். அதனால ரொம்ப கவனமா இருங்க.